மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக அவங்களுடைய மேலிட பொறுப்பாளர் பேசும்போது நாங்க 115 சீட்டுக்கு மேல நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் பேசினது. KS அழகிரி அவர்கள் ஆட்சியில் பங்கு நாங்க கேட்போம் அப்படின்னு அவர் பேசியிருப்பது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப காங்கிரஸோடைய திடீர் இந்த குரலை நீங்க எப்படி பாருங்க? அதாவது விஜயினுடைய அரசியல் நுழைவினால் காங்கிரசுக்கு இத்தகைய ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது. இல்லாவிட்டால் அவர்கள் எப்பொழுதும் பேச மாட்டார்கள். விரட்டி விட்டு நாம் என்ன செய்வது என்ற அச்சம் அவர்களுக்கு எப்பவும் இருக்கும். செல்வ பெருந்தகை சொல்றாரு, கூட்டணி ஆட்சி அப்புறம் அதிக சீட்டுகள்னா அது சம்பந்தமா டெல்லியில இருந்து எனக்கு எந்த தகவலும் வரல. அதே மாதிரி எங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த விரிசலும் இல்லை, உறவுல நாங்க நல்லா இருக்கோம். அதைத்தான் பேசுவார் அவர். ஏன்னா அவர் தான் ஸ்டாலினுடைய பாக்கெட்டில் இருக்கிற முதல் கங்காரு குட்டி. எவ்வளவு முண்டினாலும் திருமாவளவனுக்கோ, சிபிஎம்முக்கோ, சிபிஐக்கோ, வைகோவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ அவர்கள் இடங்களை கூட்டவே மாட்டார். சமீபத்தில் இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்ததை பார்த்திருப்பீங்க. இது மாணவர்களை இன்னும் விழிப்புணர்வு படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் சொல்றாங்க. எடப்பாடி அதுக்கு ரொம்ப நன்றாக நகையாடி இருக்கிறார். 218 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எந்த தமிழ்நாடு என்று கேட்கிறார். ஆசிரியர் பணியில் நிரந்தரப்படுத்துவதில்லை, துப்புரவு பணியாளர்களில் கான்ட்ராக்ட் விடுகிறார், நடத்துனர் ஓட்டுநர் கான்ட்ராக்ட் விடுகிறார், எல்லா பணிகளும் கான்ட்ராக்டுகளுக்கு போகின்றன. எதுக்கு இந்த சமூக ஒதுக்கீடு வைத்திருக்கிறாய்? அவன் எங்க போய் வேலை பெறுவான்? இந்த பித்தலாட்டத்தை எவ்வளவு காலமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் தொழிலாளியை வஞ்சிக்கிறாய் என்று கேட்கிறேன். அவன் பணக்காரனை வஞ்சி. கிட்னி திருட்டு பெரிய அளவுக்கு நடக்கிறது, போதை வியாபாரம் பெரிய அளவுக்கு நடக்கிறது. இதை பற்றி எல்லாம் பேச மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் கலைமாமணி பட்டம் கொடுத்தேன், இது கொடுத்தேன், அது கொடுத்தேன். கலைமாமணி பட்டத்துக்கே காசு கொடுக்குறாரு. கலைமாமணி பட்டத்திற்கே காசு கொடுத்து வாங்கிய வாத்தியாரே எனக்கு தெரியும். நாமக்கல்ல தாவேகா தலைவர் விஜயோடைய பிரச்சாரம் பார்த்தோம். அதுல அவர் பேசும்போது திமுகக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா பாஜக வந்துரும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறவன் இருக்கான்ல, அவன் தான் விஜய்க்கு பெரிய எதிரி. ஒழிச்சு கட்டிடுவான் இந்த விஜய. தர்மபுரியில் சீமான் மலைகளின் மாநாடை நடத்துகிறார். ஏற்கனவே மரங்களின் மாநாடு முடிஞ்சிச்சு, இப்போ மலைகளின் மாநாடு. மலைகளுக்கு மாநாடு நடத்தி அதுக்கு என்ன முடியும்? இவ்வளவு கீழான ஒரு அறிவு படைத்த ஒரு ஆளை நான் அரசியல்ல பார்த்ததே கிடையாது. இப்படி உணர்வது, அதையும் மக்கள் கேட்டுக்கொண்டு அதற்கு 8% ஓட்டு போட்டவனை பற்றி தான் எனக்கு பல சமயங்களில் கோபம் வரும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழகருப்பையா அவர்கள். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக அவங்களுடைய மேலிட பொறுப்பாளர் பேசும்போது நாங்க 115 சீட்டுக்கு மேல நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் பேசினது. KS அழகிரி அவர்கள் ஆட்சியில் பங்கு நாங்க கேட்போம் அப்படின்னு அவர் பேசியிருப்பது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப காங்கிரஸோடைய திடீர் இந்த குரலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜயினுடைய அரசியல் நுழைவினால் காங்கிரசுக்கு இத்தகைய ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது. இல்லாவிட்டால் அவர்கள் எப்பொழுதும் பேச மாட்டார்கள். விரட்டி விட்டால் நாம் என்ன செய்வது என்ற அச்சம் அவர்களுக்கு எப்பவும் இருக்கும். 67 ஆட்சியை இழந்த பிறகு ஒரு முறை கூட மூப்பனார் ஒரு முறை முயன்றதை தவிர வேறு எந்த காலகட்டத்திலும் காங்கிரஸ் தன்னுடைய பழைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று முயன்றதே கிடையாது. அதுக்கு காரணம், மூப்பனார் மட்டும் ஒரு தடவை முயன்றார், அந்த கட்சியை மேலுக்கும் கொண்டு வந்தார். ஆனால் மற்றவர்கள் சிதம்பரம், இன்னும் பல தலைவர்கள், இவர்களுடைய போக்கு என்ன என்றால், தனக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது எம்பி ஆவதற்கு, தன்னுடைய மகனுக்கு எம்பி ஆவதற்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது, அப்புறம் ஒரு 10 இடம் 15 இடம் காங்கிரஸ் மற்ற மாநிலங்களில் வென்று ஆட்சிக்கு வரும், அதில் போய் நாம் மந்திரி ஆகிக்கொள்ளலாம் என்ற போக்கிலே தான் அவர்கள் 50-60 ஆண்டுகளாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த காங்கிரஸ் நாசமாகிவிட்டது. ஒரு கட்டத்தில் காங்கிரசினுடைய தயவு இல்லாமல் கருணாநிதி ஆள முடியாது என்ற நிலை இருந்தது. இந்திரா காந்தி கூப்பிட்டு, பரவாயில்லை மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் நீங்கள் ஆட்சியில பங்கு கேட்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களை வெளியே வைத்திருந்தார்.
ஏனென்றால் இவர்களுடைய உதவி அங்கே தேவைப்பட்டது. அதனால அதற்கு பிறகு அந்த இடத்தை இவர்கள் அடையவே இல்லை. ஒரு முறை 65 இடங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னொரு தடவை 40 இடத்துக்கு 45 லட்சம் இடங்களுக்கு குறைந்து விட்டார்கள். கடைசியாக நடந்த தேர்தலில் வேறு 25 இடங்கள். ஆக இப்படியே படிப்படியாக அவர்கள் தேய்ந்து வந்திருக்கிறார்களே தவிர வளர்ச்சி பெறுவது என்பது கிடையவே கிடையாது. அதற்கான முயற்சியே கிடையாது. ஒரு துணை செயலாளர் என்றால் 90 பேர், ஒன்றும் கணக்கும் கிடையாது. இருக்கிறவனெல்லாம் துணை செயலாளராக்குவது, செயலாளராக்குவது, மாவட்ட செயலாளராக்குவது என்று ஒரு எண்ணிக்கை இல்லாமல் அவர்களை போட்டு வைத்துக் கொண்டு இவர்கள் தான் கட்சி என்று வைத்திருக்கிறார்கள். ஒரு பொதுக்கூட்டம் போடுவதில்லை, எந்த ஒன்றையும் பற்றி கருத்து தெரிவிப்பதில்லை. திமுகவோடு அட்டை போல் ஒட்டி கொண்டு அவர்கள் இந்த கொஞ்ச பேர் பதவியில் இருக்கின்றவர்கள் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதனால் நாட்டுக்கும் நன்மை இல்லை, காங்கிரசுக்கும் வளர்ச்சி இல்லை. இப்பொழுது விஜய் வந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் அந்த பக்கம் போய்விடுவோம் என்று போக்கு காட்டுவதற்காக, ஏனென்றால் விஜய் ரொம்ப விரும்புகிறார். நமக்கு அவருக்கு வருகின்ற கட்சிகளெல்லாம் எப்படி இருக்கின்றன என்றால், நம்ம ஓபிஎஸ் தினகரன் மாதிரியான ஆட்கள் தான் இவரிடம் வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அதனாலே இவர்களெல்லாம் வந்து என்ன செய்ய போகிறார்கள் என்று அவர் மயங்குகிறார். ஒரு நேஷனல் இமேஜ் உள்ள கட்சி காங்கிரஸ். அதனாலே அது வந்தால் அடுத்தாற்போல் இன்னும் 2-3 கட்சிகளை இழுப்பதற்கு அது வசதியாக இருக்கும் என்று அவர் கருதுகிறார். இந்த செய்தியை இவர் அனுப்புகிறார். ஆகவே காங்கிரசும் இதை வைத்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கதை பயன்படுத்துகிறதே தவிர அவர்கள் விஜயோடு வரமாட்டார்கள். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் 100 இடங்களில் ராகுல் இருக்கிறார். அவருக்கு அடுத்த இடத்தில் இந்த கூட்டணி 40 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இவர்களை வைத்து கொண்டு பாராளுமன்றத்தில் சலசலப்பை ஏற்படுத்துவதற்கு இது பயன்படும் என்று கருதுகிற காரணத்தினால் இவர்களை அவ்வளவு எளிதாக அவர் வெளியேற்றி விட மாட்டார். என்றால் விஜய் ஒரு புதிய கை, அவரோடு சேர்ந்து வெற்றி பெறுவது என்பது நாளைய நிலை. இங்கே ஏற்கனவே பாதுகாப்பாக இருக்கிறது. 2வது, அவர்கள் நமக்கு பார்லிமெண்டில் செயல்படுவதற்கு வேண்டும். இந்த நிலையில் எதற்காக போய் புதிய சோதனை பண்ண வேண்டும்? ஆனால் அவரோடு சேர்ந்து விடுவோம் என்பது போல ஒரு நெருக்கடியை கொடுத்து தங்களுடைய எண்ணிக்கையை கூட்டிக் கொள்வதில் ராகுலுக்கு ஒரு தயக்கமும் இருக்க முடியாது. அதனாலே இவர்கள் என்ன சொல்கிறார்கள், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? உங்களுடைய இடம் குறைய வேண்டும், எங்களுடைய இடம் கூட வேண்டும். இவருடைய இடம் கூடுகின்ற போது தானாகவே அப்புறம் 110 இடம் 120 இடத்தில் தான் அவர்கள் போட்டி என்றால் 20-30 இடங்களில் தோற்கின்ற போது கூட்டணி ஆட்சி தானாகவே வந்துவிடும். அவர்கள் எப்பொழுது 150க்கு குறைவில்லாத இடங்களை கையில் வைத்துக் கொள்கிற காரணத்தினால் 20-25 தோற்றாலும் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆகவே இவர்களெல்லாம் இடங்களை கூடுதலாக கேட்பதன் மூலம் அவர்களுடைய பலத்தை குறைத்து பிறகு கூட்டணி ஆட்சிக்குள் போய்விட முடியும் என்று இவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் இடத்தை குறைக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஸ்டாலின் வேண்டாம், நமக்கு பார்லிமெண்ட்டுக்கு நமக்கு அந்த கட்சி தமிழ்நாட்டில் வளர்வது நல்லது என்று ராகுல் நினைத்தால்தான் இவர்களை ஊக்குவிக்க முடியும். விஜயோடு சேர்ந்து முழுதும் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. இவர்களுடைய ஓட்டு சதவீதம் ஒரு 5% இருக்கிறது, அவ்வளவுதான். அது கட்சியை வளர்த்து கொண்டு போனால் 10-15 ஆக்கலாம். 40% வாக்குகளை வைத்திருந்த காங்கிரஸ், 30 ஆண்டுகள் நாடாண்ட காங்கிரஸ், அதற்கு பிறகு இவ்வளவு கீழாக வந்து 25 தங்கிவிட்டது என்று சொன்னால் இவர்கள் தான் அதற்கு காரணமே தவிர வேறு யாரும் இல்லை. இதுல என்ன செய்கிறார்கள் என்றால், இன்றைக்கு எம்பிக்கள் கூட்டம் நடக்கிறது. காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்திற்கு ஸ்டாலின் தலைமை இருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? தமிழ்நாட்டில் நாம் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம், இந்த தொகுதிகளில் நீங்கள் போய் பணியாற்றுங்கள் என்று அந்தந்த கட்சி தலைவர்கள் தான் அந்தந்த கூட்டத்தை கூட்டுவார்களே தவிர தலைவர்களுக்கிடையே நடக்கின்ற பேச்சுவார்த்தைகள் தவிர வேறு எதிலும் ஒற்றுறவு இருக்காது. இன்றைக்கு நேரடியாக திமுக எம்பிக்களை இவர் கூட்டுகிறார், ஆமாம் என்று அறிவாலயத்துக்கு போகிறார்கள். ஆகவே ஏறத்தாழ பேருக்கான தலைமை தான் காங்கிரஸ் தலைமை, செல்வ பெருந்தகையை தவிர மிச்ச எல்லா தலைமையும் திமுகவிடம் இருக்கிறது என்று தெரிகிறது. 2 காரணம். ஒன்று, தங்களுடைய கையாட்களாக இந்த எம்பிக்களை மற்றவர்களை எப்பொழுது திமுக வைத்துக் கொள்கிறது, அவர்களுக்கு வேண்டிய பணம் கொடுக்கிறது. தலைவர்களுக்கும் கொடுக்கிறார்கள், கட்சிக்கும் கொடுக்கிறார்கள், தலைவர்களுக்கும் கொடுக்கிறார்கள். கட்சிக்கு கொடுப்பது பொது தேர்தலில் நிற்பதற்காக கொடுக்கிறார்கள், அதுவே சரியில்லை. இன்னொரு கட்சியிடம் போய் வாங்கி செய்கின்ற போது அவன் கொத்தடிமையாக இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதற்கு பிறகு இந்த தலைவர்களாக இருப்பவர்களுக்கு பெரிய பெரிய கட்சிகளுக்கு கொடுக்கிறார்கள். அதைத்தான் முத்தரசன் ஒரு முறை சொன்னார், எங்களுக்கு மட்டுமா கொடுத்திருக்கிறார்கள், சிபிஎம்முக்கு கொடுக்கவில்லையா, வைகோவுக்கு கொடுக்கவில்லையா, திருமாவளவனுக்கு கொடுக்கவில்லையா, யாருக்கு கொடுக்கவில்லை, என்னமோ நான் மட்டும் வாங்கி கொண்டது போல நீங்கள் பேசுகிறீர்களே என்று அவர் ஒரு முறை சொன்னார். அவ்வளவு வெளிப்படையாக சொன்னார். ஆகவே இவர்கள் இந்த அரசியலைத்தான் கையாளுவார்கள், இந்த கட்சியினுடைய தலைமையை விலைக்கு வாங்கி கொள்வார்கள்.
செல்வ பெருந்தகை எல்லாம் அவருடைய பைக்குள்ளே தானே இருக்கிறார். இல்ல, செல்வ பெருந்தகை சொல்றாரு கூட்டணி ஆட்சி அப்புறம் அதிக சீட்டுகள்னா அது சம்பந்தமா டெல்லியில இருந்து எனக்கு எந்த தகவலும் வரல, அதே மாதிரி எங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த விரிசலும் இல்ல உறவுல, நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் பேசுவார் அவர். ஏன்னா அவர் தான் ஸ்டாலினுடைய பாக்கெட்டில் இருக்கிற முதல் கங்காரு குட்டி. கங்காரு பைக்குள்ள குட்டியை வைத்துக் கொள்வது போல இது அடுத்த கட்சி தலைவர்களையும் பைக்குள் வைத்துக் கொள்கின்ற தன்மை ஸ்டாலினுக்கு உண்டு. அதனாலே இவர்கள், நான் சொல்லுகிறேன், கட்சியை வளர்ப்பதற்கும் ஆட்சியை பிடிப்பதற்கும் ஆட்சியில் பங்கு கேட்பதற்கும் ஒரு கட்சி விரும்ப வேண்டும். முதலில் எங்களுக்கு அங்கிருந்து தகவல் வரவில்லை, எங்கிருந்து தகவல் வருது, இங்கே என்ன இருக்கிறது என்பது அவர்களுக்கு என்ன தெரியும்? நாமல்லவா சொல்ல வேண்டும். இத்தகைய நிலை இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய மேலிடம் ஒரு முடிவை செய்து சொல்வார்கள். இதெல்லாம் இல்லை. இங்கே இவருக்கு ஏகப்பட்ட வழக்குகள், கிரிமினல் வழக்குகள். இவரால் என்றைக்கும் திமுக ஆட்சியிலே இருக்கிற திமுகவை எதிர்த்து பேச முடியாது. இல்ல, அதுதான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் போது, நீங்க ஒட்டு போட்ட சட்டை, நீங்க 5 கட்சி மாறி இப்போ காங்கிரஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விமர்சனம் அது போயிட்டு. சரியான விமர்சனம். அது சரியான விமர்சனம். ஒட்டு போட்ட சட்டை தான். ஒட்டு போட்ட சட்டை. இப்ப நான் கூட பல கட்சிகளுக்கு மாறி மாறி வந்திருக்கேன். பல நிலைகளில் அவர்களோட ஒத்து போக முடியாமல், அதனால் பயனடைந்து என்று இல்லை, இன்னும் சொன்னால் பயனடைய வேண்டிய இடத்திலே நாம் தொடர்ந்து இருப்பதற்கு பதிலாக, அதிகார அரசியலில் தொடர்ந்து இருப்பதற்கு பதிலாக பதவியை ஓராண்டுக்கு முன்னாடியே ராஜினாமா செய்துவிட்டு நான் வந்திருக்கிறேன். அதனுடைய போக்குகள் வேறு, இவர்களை போன்றவர்களுடைய போக்குகள் வேறு. இவர்கள் எங்கே இருந்தால் பசையோடு இருக்க முடியுமோ அந்த இடங்களுக்கு தாவிக்கொண்டே இருப்பார்கள். ஆக அவர்களுக்கு அந்த சமூகம் ஒரு அளவுக்கு உதவியாக இருக்கும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கிற காரணத்தினாலே இவர்கள் அந்த இடத்தை எளிதாக, கார்கே அந்த இடத்துக்கு வந்ததற்கே அடிப்படை காங்கிரஸ் இப்படித்தான் சிந்திக்கும். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை வைத்தால் நமக்கு அவர்கள் வாக்களிப்பார்கள் என்று நான் சொல்கிறேன். தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு நன்மை செய்துதான் அந்த சமூகம் உய்ய முடியுமே தவிர, அவர்களில் ஒரு மனிதனை பிரதிநிதியாக ஆக்குவதனால் மட்டுமே ஒரு நன்மை ஏற்படாது. இந்த மந்திரி சபையில எந்த ஜாதிக்கு பிரதிநிதி இல்லை, எந்த ஜாதி முன்னுக்கு வந்திருக்கிறது? 32 ஜாதியும் அடிக்கிறான். இங்கே அடிக்கிறவனைத்தான் மந்திரியாக வைத்திருக்கிறான். அவன் அடித்து கொண்டு போகிறானே தவிர தான் அடித்ததில் பங்கு ஒன்றையும் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவனுக்கு கொடுப்பதும் இல்லை, அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வதும் இல்லை. ஆகவே இந்த ஜாதி அரசியலில் நுழைவது என்பது, ஜாதி என்பது சமூகமாக இருப்பது என்பது வேறு. ஆனால் அரசியலில் நுழைவது என்பது கடைசியில் அந்த சில மனிதர்களுக்கு பயன்படுமே தவிர, ஒரு மலைவாழ் மங்கையை போட்டேன் ஜனாதிபதியாக என்று சொல்வதன் மூலம் ராஜேந்திர பிரசாத்தை போல பிரதம மந்திரியை எதிர்த்து பேசக்கூடிய ஆற்றலுடைய ஒரு மனிதர் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக தலையாட்டுகின்ற ஒருவர் அந்த இடத்திற்கு வருகிறார். ஏனென்றால் நீங்கள் அந்த சமூகத்திலேயே தகுதி வாய்ந்த அறிவான மனிதரை தேடி பிடிக்க முடியும். எல்லா சமூகங்களிலும் படித்தவர்கள் வருகிறார்கள், தகுதியானவர்கள் வருகிறார்கள். அப்துல் கலாம் ஒரு தகுதியானவர், அவரை தேடி பிடித்து தானே ஜனாதிபதியாக ஆக்கினார்கள். அதுபோல ஆக்கலாம் ஒவ்வொரு மந்திரியையும். காந்தி அம்பேத்கரை தேடி பிடித்து அந்த மந்திரி சபை பட்டியலில் அம்பேத்கர் பெயர் இல்லை. நேரு அமைக்க போகின்ற மந்திரி சபை பட்டியலில் காந்தி நவகாலியிலே முஸ்லிம் பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து முட்களை பரப்புகிறார். முட்களை பரப்பிய பிறகு அவர் செருப்பை கழட்டி விட்டு வெறுங்காலில் நடப்பேன் என்று சொல்கிறார். அதெல்லாம் அவரால் தான் முடியும். இந்த நிலையில் அவர் அங்கிருந்து அந்த மந்திரி சபை பட்டியலை நேரு அனுப்பிய போது அதிலே தன் கைப்பட அம்பேத்கர் பெயரை எழுதுகிறார். அந்த சமூகம் ஒரு பெரிய சமூகம், 1000 ஆண்டுகளாக தாழ்ந்து போயிருக்கிற சமூகம். அந்த சமூகத்திற்காக சமரசப்படுத்தி கொள்ளாமல் போராடக்கூடிய தலைவன் அம்பேத்கர். ஒரு கட்டத்தில் மந்திரி பதவி விட்டு வெளியே வந்து விட்டார் அம்பேத்கர். அவர் சமரசப்படுத்திக் கொள்ள மாட்டார். அவருக்கு வாழ்க்கையின் தொடக்கமும் வாழ்க்கையின் முடிவும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்நிலைக்கு கொண்டு வருவது. மனிதனாக பிறந்த எவன் பிறப்பினால் உயர்வு தாழ்வு ஒருவனும் கிடையாது. ஆனால் இந்த நடைமுறைகள் அப்படி இருக்கின்ற போது இவர்களை மேலே கொண்டு வருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதற்காகத்தான் ஒதுக்கீட்டு கொள்கையை கடுமையாக காந்தியோடு போராடி இந்த ஒதுக்கீட்டு கொள்கையை வகுத்தார். ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால், தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் ஒருவனை போட வேண்டும் என்று சமூகம் சுற்றி காந்தி எழுதுகிற போது அம்பேத்கர் மாதிரி ஒரு பெரிய அறிவாளியையும் அந்த சமூகத்துக்கு கடைசி வரை சமரசப்படுத்திக் கொள்ளாமல் உழைக்கின்ற மனிதனையும் குறிப்பிடுகிறார்கள். அப்படி அந்த மனிதன் போராட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்புறம் செல்வ பெருந்தகையை கொண்டு வந்து போட்டால் இதென்ன தாழ்த்தப்பட்ட மனிதனுக்கு அம்பேத்கரை போடுவது எப்படி, செல்வ பெருந்தகையை போடுவது எப்படி, கார்கேயை போடுவது எப்படி? கடைசியிலே அதனாலே இந்த மக்களை ஏமாற்றுகிற போக்குத்தான் நடக்கிறது. உன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவனை போட்டு விட்டேன், இந்த போக்குத்தான் நடக்கிறதே தவிர அந்த மனிதன் அந்த இடத்திற்கு போவதனால் இந்த மனிதர்கள் தாழ்ந்த நிலையிலிருந்து எப்படி உயர்வுக்கு வருகிறார்கள் என்கின்ற நிலை இல்லை.
ஆகவே சிந்திக்கின்ற பாங்கு இல்லை. அது காந்தி கடைபிடித்த முறைதான். தாழ்த்தப்பட்டவன் ஒருவனை எங்கே ஆக்க வேண்டும், யாரை ஆக்க வேண்டும்? அம்பேத்கர் இல்லாவிட்டால் அதை சொல்லியே இருக்க மாட்டார். கக்கனை போட்டார்கள். கக்கன் அந்த சமூகத்துக்கு மிக சரியான பிரதிநிதி. அந்த சமூகத்தினுடைய மதிப்பை உயர்த்தினார். அவர் நேரிய மனிதன், ஒரு ஆசையும் கிடையாது. அந்த காங்கிரஸ் அதனுடைய கொள்கைகள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், ஹரிஜன மக்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று அப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர இந்த வெறும் இந்த மலைவாழ் மங்கை என்பதற்காக ஜனாதிபதியாக ஆக்காமல் அம்பேத்கரை காந்தி தேர்வு செய்தது போல மலைவாழ் மக்களிடம் ஒருவரை தேர்வு செய்யுங்கள், பிற்பட்ட மக்களிடம் இருந்தெல்லாம் தேர்வு செய்யுங்கள். அவர்களெல்லாம் அதிகாரத்திற்கு வந்தால்தான் அந்த மக்களுக்கு இவர்கள் அதிகாரத்துக்கு வருவதன் மூலம் இவர்கள் நேர்மையாக வாழ்ந்து அவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பது ஒன்று. அவர்களுக்கு அதில் கிடைக்கிற ஊக்கம் என்ன என்றால், நம்முடைய சமூகமும் மந்திரி ஆவதற்கும் ஜனாதிபதி ஆவதற்கும் தகுதியுடையதாக இருக்கிறது என்ற நம்பிக்கையை அவர்கள் பெறுவார்கள். மற்றபடி எல்லா சமூகமும் சேர்ந்துதான் நன்மை பெற முடியுமே தவிர ஒரு தனி மனிதனுக்காக வரி கிடையாது, தனி ஜாதிக்காக வரி கிடையாது, தனி ஜாதிக்காக நன்மைகள் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆகவே இந்த போக்கு மாற வேண்டும். ஆகவே செல்வ பெருந்தகை மாதிரியான ஆட்களை கார்கே அங்கிருந்து என்னை போட்டார்கள், இவரை போடுவோம் என்று சொல்லி அவர் போட்டு விட்டார். அதனால மட்டமாக போகிறது. இவர்கள் பாருங்கள், எந்த நேரம் பார்த்தால் இந்த கூட்டணி தான் நமக்கு பெருசு, அதுதான் உயிர் என்று சொல்வதற்கு காரணம் இவர்கள் தனிப்பட்ட முறையில் பயனடைகிறார்கள் என்பதுதான். இதுல இப்ப இது தொடர்புடைய இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு, இது சிபிஐக்கு இந்த வழக்கு மாற இருக்கிறது. இப்போ இதுல தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய போகிறதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இல்ல உங்களுடைய மேல்முறையீடு சிபிஐக்கு போகுது, நல்லதானே. இதுல என்ன மேல்முறையீடு? அதாவது இவர் அந்த ஒரு பையன் திருப்போணத்துல இறந்த போதும் அவனுக்கு சிபிஐ விசாரணை வைக்கிறேன் என்று சொன்னார். என்ன இப்பொழுது இவர் எதுக்காக அதில் மாறுகிறார்? இவர் சிபிஐயை வைத்து விசாரிப்பதற்கு இவர் மேல்முறையீட்டுக்கு போய் அதை தடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? உன்னுடைய போலீஸ் சார்புடைய போலீஸாக இருக்கிறது என்பதனாலே தானே கோர்ட் சிபிஐயை சொல்லுகிறது. சிபிஐ சிறந்த அமைப்பு என்று நான் சொல்லவில்லை, இந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட அமைப்பு இல்லை. ஆகவே அது சரியாக செய்ய முடியும். இங்கே இருக்கிற போலீஸின் மீது அதிகாரம் செலுத்தும் இந்த அரசு, ஆகவே நீதி தவறிவிடும். சிபிஐ மீது அதிகாரம் செலுத்த முடியாது. ஆகவே சிபிஐ சிறந்ததே தவிர பொதுவிலே அதுவும் சார்புடையதாக இருக்கக்கூடும், அது வேறு. ஆனால் இந்த நிலைமைக்கு சொல்லுகிறேன், இத்தகைய நிலைமை வருவதன் மூலம் இப்ப விஜய் எதிர்பார்த்திருப்பார் எப்படியாவது காங்கிரஸ் வரும் என்று. இந்த பிள்ளையை சோறுட்டும் போது தாய் நீ திங்க மாட்டேன் என்று சொல்லும். ஒன்று இந்த பூச்சாண்டியை கொடுத்துறேன், இந்த நாய்க்கு கொடுத்துட்றேன், காக்காய்க்கு கொடுத்துட்றேன்னு சொன்னோன்னே ஓ கொடுத்துருவாளோ அப்படின்னு நினைச்சு அந்த பிள்ளை வாயை திறக்கும், சோறு விட்டுவான். இது ஒரு சாதாரண பாங்கு. இதுதான் இப்ப நடக்கிறது. இந்த விஜயை காட்டி அங்க இப்ப இந்த 2-3 பேர் முயற்சி செய்கிறார்களே, அழகிரி போன்றவர்கள், அந்த விஜய்கிட்ட போயிடுவோம்னு சொன்னா கொஞ்சம் இடம் கூட கிடைக்கும். ஏன்னா மேலே இடம் ஒரு காலத்திலையும் திமுகவை விட்டு வருகின்ற நிலைமையில் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இந்த 40 எம்பிக்கள்னால், இந்த 40 எம்பிக்கள் நம்முடைய அண்ணாமலையினுடைய கொடை. அவர் பிச்சை எடுத்து கொண்டு போய் பாஜகவை இந்த பாமகவை எல்லாம் இதுன்னு இவர்களையும் வரவிடாமல் செய்து தானும் தோற்றார், அவருடைய கொடை. ஆகவே நான் எப்பொழுதும் நம்முடைய ஸ்டாலினுடைய பிடிஎம் அண்ணாமலை தான் என்று சொல்வது வழக்கம். அதனாலே இப்பொழுது இந்த விஜயை காட்டி விஜய் நம்புகிறார் வந்து விடலாம் என்று அதுக்காக தான் பார்க்கிறார். இப்ப இந்த அம்மாவெல்லாம் விஜயகாந்த் மனைவியெல்லாம் வந்து விடுவார்கள். என்ன செய்வது? இப்பொழுது ஒருத்தரும் நம்மை சேர்த்துக் கொள்ள மாட்டேங்கிறானேன்னு மறுபடியும் பைய ஆரம்பித்து விட்டார்கள். ராஜ்யசபையை 26 கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அதான் ஏற்கனவே கொடுக்கல, நம்பிக்கை இல்லை, அவருக்கு வாய் சுத்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டார். அப்புறம் மறுபடியும் 26 கொடுக்குறேன் என்று சொல்வது, பரவாயில்ல நீங்க கொடுக்கல என்றாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் உள்ள வர்றேன் என்பது போல. அது ஒரு கட்சிக்கும் பலம் இல்லை, மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்குரிய கருத்துக்கள் இல்லை. ஆகவே இந்த பக்கமும் அந்த பக்கமும் தடுமாறுகிறார்கள். அவர்களை போன்ற கட்சிகளை எடுத்துக்கொள்ள விஜய்க்கு தயக்கம். இந்த 1%, 3/4%, 1% இந்த கட்சிகளெல்லாம் வருவதனால் எண்ணிக்கை தான் கூடுமே தவிர மொத்த வாக்கு எண்ணிக்கை கூடாது. அதனால அவர் காங்கிரஸை எதிர்பார்க்கிறார். ஒரு இமேஜ் கூடும். அப்புறம் செக்யூலர் கட்சிகள், சமய சார்பற்ற கட்சிகள் 2-3 இருக்கலாம். அது நம்மை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு நம்முடைய தோற்றத்தை மிகுதிப்படுத்தி கொடுக்கும் என்றெல்லாம் அவர் நம்புகிறார். ஒன்றும் நடக்க போவதில்லை, காங்கிரஸ் வரப்போவதில்லை. காங்கிரஸுக்கு மிரட்டி நான் சொன்ன பூச்சாண்டிக்கு எந்த காலத்திலும் சோத்தை தாய் கொடுக்க போவதில்லை. இந்த பிள்ளையை வாய் திறக்க வைப்பதற்கான முயற்சியை தவிர பூச்சாண்டிக்கு ஒரு சோறு விட மாட்டாள் தாய். அதுதான் நடக்க போகுது.
இந்த அங்கே போய்விடுவோம் அங்கே போய்விடுவோம் என்று மிரட்டுவது போல எங்களுக்கு அதிக இடம் கொடுக்கே, அதிக இடத்துக்கு கட்சியை வளர்த்து வைத்திருக்கிறாயா என்று கேட்கிறேன் நான். உனக்கென்று அந்த காமராஜர் பெயருக்கென்று உள்ள ஓட்டுகள் இருக்கின்றன. காமராஜர் 38-40% ஓட்டு வைத்திருந்தார். அங்கிருந்து எங்கே வந்து விட்டீர்கள் நீங்கள்? வெறும் 25. ஒவ்வொரு தேர்தலிலும் உங்களுடைய இடங்கள், உங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற இடங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. 25 கீழே போகுது. இப்ப நீ சத்தம் போடுவதுனா 25லேயே நிற்கும். ஆகவே எவ்வளவு முந்தினாலும் திருமாவளவனுக்கோ சிபிஎம்முக்கோ சிபிஐக்கோ வைகோவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ அவர்கள் இடங்களை கூட்டவே மாட்டார். இதேதான் 1-2 கூடும், 6-7 ஆகும், 2-1 ஆகும், 3 ஆகும், இப்படித்தான் இருக்குமே தவிர இதெல்லாம் ஒரு 5-10 இடங்களில் முன்பின் நிலையை ஏற்படுத்துமே தவிர மிச்சம் எதிலும் அவர்கள் மாற மாட்டார்கள். எல்லா கட்சிக்கும் இடமும் கொடுக்கிறார்கள், பணமும் கொடுக்கிறார்கள். சரிதான். இந்த கட்சிகள் ஓய்ந்து விட்டனவே, நடக்காத கால் மரமரத்து போவது போல, செயலில்லாத கால் மரமரத்து போவது போல, கட்சியை வளர்க்காத நிலையில் ஒரு கூட்டணி என்று பின்பாட்டு பாடிக்கொண்டே இருக்கின்ற நிலையில் நீங்கள் எப்படி வளர முடியும்? 10 ஆண்டுகளில் நீ கூட்டணி சேர்ந்த எந்த கட்சியாவது 0.1% வளர்ந்திருக்கிறதா? அது சிபிஐ, சிபிஎம், வைகோ கட்சி அது நாசமாகிவிட்டது. அப்புறம் இந்த திருமாவளவன், எல்லாம் இதுதான் நிலைமை. இந்த நிலைமை ஸ்டாலினுக்கு புரியும். இவர்கள் என்ன செய்வார்கள், எதற்காக மிரட்டுகிறார்கள் என்று ஸ்டாலினுக்கு தெளிவாக தெரியும். சமீபத்தில் இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்ததை பார்த்திருப்பீங்க. இது மாணவர்களை இன்னும் விழிப்புணர்வு படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் சொல்றாங்க. இல்ல இது பாராட்டு விழா, இது பாராட்டு விழா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? எடப்பாடி அதுக்கு ரொம்ப நன்றாக நகையாடி இருக்கிறார். 218 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு என்று கேட்கிறார். நியாயமாக அரசினுடைய முழு நேர பணி என்பது கல்வியும் சுகாதாரமும் தான். மற்றதெல்லாம் அடுத்ததுதான். இது ரெண்டிலையும் ஒரு நாட்டை நிறைவடைய செய்து விட்டால் பிறகு அந்த நாடு தானாக முன்னேறிவிடும். இதெல்லாம் கொடுக்க வேண்டாம், இந்த இலவசங்கள் எல்லாம் முக்கியம் இல்லை. அதை விட முக்கியம் கல்வி. ஒரு காசு செலவில்லாமல் தரமான கல்வி, உயர்ந்த கல்வி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். சுகாதாரம், சிறந்த சுகாதாரம் வளர வேண்டும். இத்தனை தனியார் மருத்துவமனைகள் ஒரு பகுதிக்கு ஒன்றொன்று இவ்வளவு 17 மாடி கட்டிடங்களில் இருக்கக்கூடாது. காவிரியாக இருந்தாலும் சரி, அப்பல்லோவாக இருந்தாலும் சரி, இவருடைய பங்குச்சந்தையில் இவருடைய ஏற்றம் பெரிய ஏற்றம். ₹1 அது 600 ரூபாயாக இருக்கிறது, 300 ரூபாயாக இருக்கிறது, 700 ரூபாயாக இருக்கிறது என்று சொல்வது இவர்கள் வளர்ந்து கொண்டே போகிறார்கள். அது காரணம் நம்முடைய அரசு பொது மருத்துவமனைகள் தாழ்ந்து விட்டன. அதுக்கு நீ ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு அங்கே போய் படு. மிகச்சிறந்த மருத்துவர்களை நீ உருவாக்கி விடுவாய், அவர்களுக்கு நல்ல சம்பளம் கொடு. பிறகு அந்த மருத்துவமனைகள் விரித்து கொண்டே போகும். எல்லா மக்களும் நம்பிக்கையோடு அந்த மருத்துவமனைக்கு வந்து விடுவார்கள். நீ என்ன செய்கிறாய் என்றால் மருத்துவத்துக்கு ஒரு காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாய், இன்சூரன்ஸ். மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்க. நீ 2 லட்சம், அவன் 5 லட்சம். 2 பேரும் என்ன செய்கிறார்கள் என்றால் மருத்துவமனைக்கு போறது. எனக்கு வேண்டியவர் எங்க கட்சிக்காரர் ஒருவர் பாலகிருஷ்ணன் என்று தேவகோட்டை ராம்நகர்ல இருக்கிறார். அவரு ஒரு மருத்துவமனைக்கு தன்னுடைய மாரடைப்புக்காக போனார். இவருக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறது, இவர் ஓய்வு பெற்ற ஊழியர் என்பதினாலும் இருக்கிறது, இயற்கையாகவும் இருக்கிறது. இந்த பணத்தை அவர்கள் வாங்கி கொண்டு முழுவதையும் எடுத்துக்கொண்டு மீதம் 4 லட்சம் ரூபாய் இவரிடம் கேட்டார்கள் ஒரு மாரடைப்புக்கு. நீ மாரடைப்புக்கு 3 லட்சமோ 4 லட்சமோ போதும், 2 லட்சமோ என்னமோ போதும் என்றுதான் நீ வைத்திருக்கிறாய். எனக்கு எவ்வளவு தொகை அதில் இருக்கிறது என்று தெரியாது. அவர் என்ன சொன்னார், எவ்வளவு தொகை? அதுக்கு 2 லட்சம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மாரடைப்பு நோயை 2 லட்சத்தில் குணப்படுத்த முடியும் என்று கருதித்தான் நீ அந்த இன்சூரன்ஸை 2 லட்சத்துக்கு வைக்கிறாய். நீ அனுமதித்த நோய்களில் மாரடைப்பு இருக்கிறது. அந்த பணம் முழுவதும் இவனை சௌக்கியமாக அடைப்பை நீக்கி வழியை அனுப்ப வேண்டும். அதற்கு பிறகு 4 லட்சம் ரூபாய் ஏன் கேட்கிறார்? அவன் நகையை அடகு வைத்து கொண்டு போய் கொடுக்கவில்லை என்றால் நம்மை பிணமாக வெளியே அனுப்பி விடுவார்கள் என்று பயப்படுகிறார். மதுரையில போய் அவர் வைத்தியம் பார்த்தார், ஒரு தனியார் மருத்துவமனையில. இதுக்கு என்ன செய்வது? அவர் சொல்லுகிறார், கடனாளியாக இந்த இன்சூரன்ஸ் இல்லை என்றால் அந்த 2 லட்சமோ 3 லட்சமோ நமக்கு, அதற்குள்ளே அது பண்ணப்பட வேண்டிய ஒன்று. இவருடைய 4 லட்சமே அதுக்கு உரியதில்லை. இவ்வளவு ஏமாற்றும் பித்தலாட்டமும் தனியார் மருத்துவமனைகளில் நடக்கின்ற போது அவன்ல 4 பேரை பிடித்து உள்ளவை நடக்குமா பார்க்கும். 4 பேரை பிடித்து உள்ளவை. எவ்வளவு அட்டுழியங்கள் இந்த நாட்டில் நடக்கின்றன.
நீ ஒரு தொகையை முடிவு செய்து இந்த தொகைக்குள் இந்த நோயை குணப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்றுதான் நீ இந்த இன்சூரன்ஸை செய்திருக்கிறாய். அதற்குள்ள அவன் அங்கிருந்து வெளியே தனி மனிதனாக வருவான், சட்டையை கழட்டுவான், வைத்தியம் பண்ணி கொள்வான், அறுவை சிகிச்சை நடக்கும், பிறகு சட்டையை மாட்டிக்கொண்டு வீட்டுக்கு போகணும் ஒரு 15 நாள்ல 20 நாள்ல. இது நடந்தால் உங்களுடைய அரசாங்கம் யோக்கியமான அரசாங்கம். நீங்கள் தனியாருக்குத்தானே உதவி செய்கிறீர்கள். தனியார் கொஞ்சம் கூட யோசனையே இல்லாமல் கொள்ளையடிக்கிறானே. எங்கு பார்த்தாலும் கிளைத்து பெருகுகின்றனவே இந்த தனியார் மருத்துவமனைகள். அவ்வளவு பேரும் நீதான் சுரண்டுவாய் கொள்ளையடிப்பாய் என்றால் மருத்துவமனை கொள்ளையடிக்கிறது, தனியார் பள்ளிகள் கொள்ளையடிக்கின்றன. உன்னுடைய பள்ளிக்கூடங்களை விட உன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு நீயே சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் தான் நடத்துகிறாய். உன்னுடைய பிள்ளைகளை நீ அரசு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதில்லை. 218 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு விட்டன. இதெல்லாம் உன்னுடைய கல்வியின் வளர்ச்சி என்று எடப்பாடி கேட்கிறார். ஏன் மூடப்படுகின்றன? பிள்ளைகள் வரவில்லை. ஏன் வரவில்லை? தகுதி இல்லை. ஒரு ஆசிரியர் இருப்பார் 5 வகுப்புக்கும். நீ ஒழுங்காக நடத்துவதே இல்லை. தகுதி வாய்ந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் அவன் தேர்விலே வெற்றி பெற்றவர்களின் எண்ணிக்கையே இந்த ஆசிரியரால் கூட்ட முடியவில்லை என்றால் ஆசிரியரை வீட்டுக்கு அனுப்பிவிடுவான். ஏனென்றால் நாம் போட்டியில் நடத்தியாக வேண்டும், மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு இணையாக சம்பளம் வாங்குகிறோம், இல்லாவிட்டால் நம்முடைய பள்ளிக்கூடத்தை மூட வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று அஞ்சுகிறான். உனக்கு ஒரு அச்சமும் இல்லை. நீ எந்த ஒன்றையும் செய்வதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் ஒதுக்கீட்டு கொள்கையை பெருமையாக பேசுகிறீர்களே தவிர, நான் சொல்லுகிறேன், தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு வருகிறார்கள். அவர்களை தனியாரிடம் நீ அனுப்புகிறாயே, ஒதுக்கீட்டு கொள்கை எப்படி அவனுக்கு வேலை செய்யும்? அரசு பணியே அவர்களுக்கு கொடுத்தால் நல்ல சம்பளம் பெறுவார்கள், பாதுகாப்பான சம்பளம் பெறுவார்கள், தங்களுடைய பணியை ஒழுங்காக செய்வார்கள். உயர்வு கொடுக்கின்ற போது நீ ஒதுக்கீட்டு கொள்கையினுடைய அடிப்படையில் கொடுக்கலாம். அவர்களுக்கு கிடையாது. நடத்துனர் ஓட்டுநருக்கு பேருந்து நிறுவனங்களில் ஏஜென்சி மூலம், முகவாண்மையின் மூலம் இவர்களை ஆள் தேர்வு செய்கிற காரணத்தினால், அதுவும் 500 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்கும் தேர்வு செய்கிற காரணத்தினால், அந்த முகவாண்மை 200 ரூபாயை அவன் எடுத்துக் கொள்ளுகிற காரணத்தினால் ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கு, நைந்த சம்பளத்திற்கு ஓட்டுநரும் நடத்துனரும் ஆளாகிறார்கள். அங்கே ஒதுக்கீட்டு கொள்கை வேலை செய்யாது. நம்முடைய ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் 7000 பேர், கல்லூரி ஆசிரியர்கள் 6000 பேர், 25 ஆண்டுகளாக 20,000 ரூபாய் சம்பளத்தில் அவர்கள் எந்த உயர்வும் இல்லாமல் என்றாவது ஒரு நாள் நாம் நிரந்தரப்படுத்தப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே இருக்கிறார்கள். ஓராண்டு 2 ஆக இல்லை, 20 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். வழுக்கை விழுந்து வெளியேறப் போகிறார்கள். ஓராண்டுக்கு 1 மாத சம்பளத்தை நீ வெட்டி விடுவாய். 11 மாதம் தான் அவனுக்கு சம்பளம் கொடுப்பாய். 1 மாத சம்பளம் அவனுக்கு கிடையாது. ஏன்னால் நிரந்தரமானவனுக்கு தான் 12 மாதம் சம்பளம் உண்டு. ஆகவே இவர்களெல்லாம் இந்த நம்பிக்கையிலேயே செத்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் பணியில் நிரந்தரப்படுத்துவதில்லை, துப்புரவு பணியாளர்களில் கான்ட்ராக்ட் விடுகிறாய், நடத்துனர் ஓட்டுநர் கான்ட்ராக்ட் விடுகிறாய், எல்லா பணிகளும் கான்ட்ராக்டுகளுக்கு போகின்றன. எதுக்கு இந்த சமூக ஒதுக்கீடு வைத்திருக்கிறாய்? அவன் எங்கே போய் வேலை பெறுவான்? இது என்ன? நீ இந்த பித்தலாட்டத்தை எவ்வளவு காலமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் தொழிலாளியை வஞ்சிக்கிறாய் என்று கேட்கிறேன். அவன் பணக்காரனை வஞ்சி. இந்த மருத்துவமனைகளை எல்லாம் ஒரு சுகாதார அமைச்சர் நேரடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த அரசாங்கத்தில் ரொம்ப அதிக அளவு வியாபாரமாவது ரொம்ப எடப்பாடி ரொம்ப நயமாக சொல்லியிருந்தார். எனக்கு வியப்பாக இருந்தது. நீங்கள் தனியார் மருத்துவமனைகளில் போய் உங்களுடைய உள் உறுப்புகளுக்கு வைத்தியம் செய்து கொள்ள வேண்டிய நிலைமை வந்தால் திருப்பி வேறொரு இடத்தில் நம்முடைய உள் உறுப்புகள் எல்லாம் சரியாக இருக்கின்றனவா என்று ஸ்கேன் செய்து பார்த்து விடுங்கள் என்று சொன்னார். எதை திருடி கொண்டா? இவன் வைத்தியம் பண்ணி கொண்டது வேற ஒன்றுக்காக இருக்கும். இவனுடைய கிட்னியை எடுத்து கொண்டு விட்டால் இவனுக்கு என்ன தெரியும்? ஆகவே சரிபார்த்து கொள்ளுங்கள். இவ்வளவு திருட்டுத்தனமாக தனியார் மருத்துவமனைகள் வேலை செய்கின்றன என்று சொன்னால், நாமக்கல்லிலே பெரும்பான்மையானவர்கள் நெசவாளர்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்து அவனிடம் ஒரு 1 லட்சம் ரூபாய் இல்லை, 2 லட்சம் ரூபாய் இல்லை, 5 லட்சம் ரூபாய்க்கு தன்னுடைய கிட்னியை அவன் விட்டான் தன்னுடைய கடன்களுக்காக. 5 லட்சம் ரூபாய்க்கு. இப்போ கொஞ்சம் கூடுதல். முன்பு 1.5 லட்சம் இருந்தது. இவர்கள் 15 லட்சம் 20 லட்சம் வெளியாரிடமிருந்து கிட்னி வாங்கி பொருத்துவதற்காக வாங்கி விடுகிறார்கள். திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ சொல்லுகிறார், உங்களுடைய மருத்துவமனையில கிட்னி திருட்டு நடைபெறுகிறதே என்று சொன்னால் வெக்கம் இல்லாமல் சொல்கிறார், பென்ஸ் கார் அப்புறம் எப்படி வாங்குவது என்று. இவனால் சொல்லுவானா? பென்ஸ் கார், நீ பென்ஸ் காரில் ஏறுவதற்கு ஊரில் இருக்கின்றவனெல்லாம் சிறுநீரகத்தை இழப்பானா? ஏழையிடம் உள்ளது உடல் உறுப்புகள் தானே. அதையெல்லாம் பிடுங்கி கொண்டு நீங்கள் பணக்காரனுக்கு பெருமலைக்கு விற்பதற்கு இந்த அரசாங்கம் இதை கண்டுகொள்ளாமல் அந்த பேச்சையே அழுத்தி விடுவார்கள். கிட்னி திருட்டு பெரிய அளவுக்கு நடக்கிறது. போதை வியாபாரம் பெரிய அளவுக்கு நடக்கிறது.
இதை பற்றியெல்லாம் பேச மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் கலைமாமணி பட்டம் கொடுத்தேன், இது கொடுத்தேன், அது கொடுத்தேன். கலைமாமணி பட்டத்துக்கே காசு கொடுக்குறாரு. கலைமாமணி பட்டத்திற்கே காசு கொடுத்து வாங்கிய வாத்தியாரே எனக்கு தெரியும், ஒரு தமிழ் வாத்தியார். அவரு அது நான் இந்த மாதிரி எல்லாம் வேற சொன்னா அவருக்கு அது பட்டம் போயிடும். அதனால அவரே சொல்லுகிறார், வேற என்னென்ன பண்றது, என்னமோ நமக்கு ஒரு மரியாதை, அது பேரு அப்படிங்கிறார். இல்ல, ஸ்டாலின் இப்ப வெளிநாடு போய் முதலீடு இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டார், வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், வெள்ளை அறிக்கை வெளியிடுறதெல்லாம் ஒன்னும் நடைமுறையில் இல்ல, அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு. இப்ப தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒரு ஒயிட் பேப்பரை காமிச்சு, இதான் வெள்ளை அறிக்கை பாத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிருக்காரு. எவ்வளவு அறிவு பாருங்க, அறிவு கொழுந்துகள். ஒயிட் பேப்பர் வெளியிடுதல் என்றால் உண்மைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் ஒயிட் பேப்பர் வெளியிட சொல்வார். அரசு மறைத்து வைத்திருக்கிற உண்மைகளை வெளிக்கொண்டு வருவது இது ஜனநாயகத்தில் ஒரு பெரிய உரிமை. இவர் ஒயிட் பேப்பர் என்றால் இதுதான் என்று சொல்ற எவ்வளவு அறிவு கொழுந்துகள் பாருங்க. நம்முடைய நாட்டிலே எவ்வளவு சிறந்த அறிஞர்கள் மந்திரிகளாக இருக்கிறார்கள் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவ்வளவு மோசமாக இருக்கிறது. இதுல இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, இப்ப இந்த துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சியில என்னோட அப்பா அம்மா துப்புரவு பணியாளர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அதை முதலமைச்சர் திருத்தினார். இது துப்புரவுன்னு சொல்லாதீங்கம்மா, தூய்மை பணியாளர்னு சொல்லுங்க அப்படின்னு திருத்தினார். ஆனா இப்போ நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு, அது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000. ஏன் துப்புரவுன்னு சொன்னா என்ன, தூய்மைன்னு ஏன் சொல்லணும்? துப்புரவு இல்லார் துரத்தல் அப்படின்னு வள்ளுவர் இந்த சொல்ல கையாண்டிருக்காரு. துப்புரவு இல்லார் துப்புரவு இல்லார் துரத்தல். துப்புரவு நல்ல துப்புரவா வச்சுக் கொள்வது என்பது பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதுன்னு அர்த்தம். தூய்மைப்படுத்துவது என்பதும் அதுதான் பொருள். சரி, ஏதாவது சொல்வார், இவர் சும்மா இருக்கவும் மாட்டார், புலவர் மாதிரி கிளம்பிடுவார். இவருக்கு எழுதி கொடுக்குறவனுக்கே தமிழ் தெரியாது, அப்புறம் இவர் என்னத்தையாவது உண்டார். எனக்கு ரொம்ப இது என்னன்னா, இந்த விஜய் ஸ்டாலின் நல்ல ஆட்களை வசனகர்த்தாவா வச்சுக்கணும், என்ன ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸா, அதான் ஒரு நாமக்கல்ல தாவேகா தலைவர் விஜயோடைய பிரச்சாரம் பார்த்தோம். அதுல அவர் பேசும்போது திமுகக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா பாஜக வந்துரும் அப்படின்ட்டு பேசியிருக்கிறார். அவங்க 2 பேரும் மறைமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறார். இதுல உங்களுடைய பார்வை? ஆனா பயங்கர உளறல் இதுதான். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி திமுகவுக்கு மறைமுகமாக உதவுகின்ற கூட்டணி. இதுதான் பி டீம்னு சொல்றாரு. இந்த அதிமுக பாஜக கூட்டணி இவர்கள் திமுக வருவதற்கு வாக்குகளை பிரிக்கிறார்கள். எங்கேயாவது உலகத்துல பெருவாரியான வாக்குகளை பிரிக்கின்றவன் ஆளுங்கட்சிக்கு உதவுகின்றவனாக இருக்க மாட்டான். ஏன்னா இவர் நீண்ட காலம் ஆண்டவர்கள், அந்த கட்சியே அதிகாரத்துக்கு பழக்கப்பட்ட கட்சி. மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால்தான் அத்தனை பேரும் அந்த அதிகாரத்தை பங்கிட்டு கொள்ள முடியும். ஆகவே ஆட்சிக்கு வருவதற்கு தலையை கூட கொடுப்பார்கள், தன்னிடம் இருக்கிற பணத்தை எல்லாம் இழப்பார்கள், எல்லாவற்றையும் செய்வார்கள். அதிகாரம் எவ்வளவு பெரியது நாம் கையில் வைத்திருக்கிற பணத்தை விட என்று அவர்களுக்கு தெரியும். சீமான் போன்றவர்களுக்கு ஆட்சிக்கே நான் வரப்போவதில்லை, 5%, 8%, பிறகு இப்ப விஜய் வந்த பிறகு 2-3% ஆகிவிடுவோம். இந்த மாதிரி நிலையில திமுக தன்னுடைய உள்கூட்டாக அவரை வைத்துக் கொள்ள விரும்பினால் விஜயை எதிர்ப்பதற்கோ இந்த கூட்டணிகளை எதிர்ப்பதற்கோ, அதாவது எங்களுக்கு ஆதரவாக பேச வேண்டாம், அவர்களை விமர்சிப்பதன் மூலம் அவர்களை கீழ்மைப்படுத்து, அதன் மூலம் விஜயை கீழாக்கு, அதிமுக கூட்டணியை கீழாக்கு, அது எங்களையும் திட்டு. நீ தனித்து நிற்பது போல் பாவி, நீ எவ்வளவுக்கு உன்னுடைய சொல் எட்டே இருக்கிறதோ அவ்வளவுக்கு எங்களுக்கு பயம். ஏனென்றால் விஜயை தாழ்த்துவதன் மூலமும் எதிரியை முனையை மழிக்க முடியும். எங்களுடைய எதிரியின் முனையை மழுக்குகின்ற வேலையை எங்களுக்கு மாற்ற ஆள் போல இருந்து கொண்டு நீ செய். இதுதான் பி டீம். இது எடப்பாடி செய்ய வேண்டிய வேலை என்ன? எடப்பாடி செய்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? அவர் ஆட்சிக்கு போக வேண்டும், ஆட்சியில் இருந்தவர் ஆட்சிக்கு போக வேண்டும், கட்சி ஆட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும், மறுபடியும் பல காரியங்கள் செய்து வரலாற்றில் முதல் ஆட்சிக்கு தொடர்ச்சி 2வது ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவாரே தவிர, அவர் திமுகவிடமிருந்து சீமான் போல நன்மைகளை பெற்று ஆட்சியை விட்டு கொடுப்பாரா? இல்லை பிஜேபி மத்திய அரசாங்கத்தை கையில் வைத்து கொண்டு ஒரு பக்கம் எங்கள் மீது பொய் வழக்கு போடுகிறாய், எங்கள் மீது நீ இந்த ஆயத்தத்துறையை வைத்து கொண்டு மிரட்டுகிறாய், இது ஒரு பி டீம் செய்கிற வேலையா? எதற்கு? திமுகவையே நாசப்படுத்துவதற்கு வழக்கு போடுகிறார்கள் என்று திமுக சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய இவர் விஜய் சொல்லுகிறார் 2 பேருக்கும் மறைமுக கூட்டணி இருக்கிறது, பாஜகவுக்கும். பாஜக அதிமுக ரெண்டும்
திமுக வருவதற்கு தான் உதவி செய்கின்றன. இவைதான் பி டீம் என்று சொல்லுகிறார். இதை விட முட்டாள்தனமாக சீமான் சொல்லலாம். விஜய் பி டீம், அதிமுக பி டீம், எல்லாருமே பி டீம் என்று அவர் ஒன்றுமானால் சொல்லலாம். சொல்லுவது தானே, வாயால் சொல்லுவது தானே. என்ன ஒரு பொருள் புரியாமல் பேசுகிறார். எங்கேயாவது உலகத்தில் பிஜேபி போய் திமுகவுக்கு மறைமுக கூட்டணி, திமுகவை துடைத்து எரிந்து விடுவது என்று இவர்கள் முயல்கிறார்கள் என்று திமுகவை சொல்கிறது. எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு முயல்கிறார்கள். ஆயத்தத்துறையை ஏவி எங்கள் மீது எங்களை பிடுங்க வைக்கிறார்கள். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறது. ஆனால் இவர் சொல்லுகிறார் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் மறைமுக கூட்டணி இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வருவதற்குத்தான் உதவுகிறது என்று சொன்னால், இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறவன் இருக்கான்ல, அவன் தான் விஜய்க்கு பெரிய எதிரி. ஒழிச்சு கட்டிடுவான் இந்த விஜய்க்கு வேற யாரும் எதிரி வேண்டாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இது மாதிரியே எழுதி கொடுன்னு ஸ்டாலின் அவனுக்கு ஒரு தனிச்சம்பளம் கொடுக்கணும். இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கானே, அவனுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கணும். அவன் வாழ்க்கையில பார்த்துருக்க மாட்டான். அவனுக்கு என்ன ஒரு 50,000 லட்சம் கொடுத்தாலே எழுதி கொடுக்க முடியாது. அவனுக்கு கோடி ரூபா கொடுக்கணும். இந்த மாதிரியே பேசுறா. இந்த மாதிரி திமுகவும் பாஜகவும் பி டீம் திமுகவுக்கு அப்படின்னு எழுதி கொடு, இந்த மாதிரியே பேசட்டும். ரொம்ப விளங்காதவனா இருப்பான் போல இருக்குன்னு மக்கள் நினைக்கட்டும். இன்னும் அதனால உனக்கு வேண்டியதெல்லாம் நாங்க தர்றோம். இன்னும் போக இதை விட கூடுதலா எழுதி கொடு. இல்ல, ஒருவேளை இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்க முடியாது. திமுக கூட்டணிக்கு போகக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளை உடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி இருக்குன்னு விஜய் சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்க முடியாதா? இல்ல திமுகவுக்கு போகின்ற வாக்குகளை உடைக்கவர்களால் முடியாது. எப்பொழுது பிஜேபி அதிமுகவோடு சேர்ந்து விட்டதோ அப்பொழுது கிறிஸ்துவ ஓட்டும் முஸ்லீம் ஓட்டும் இவர்களுக்கு வராது. இவர்களுடைய கூட்டணியை வேறு வகையான வாக்குகளைத்தான் பெறுவதற்கு இவர்கள் முயல வேண்டுமே தவிர. இல்ல, அதுதான் திமுகவுக்கு போகக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கை இது தடுக்காதான்னு கேட்கிறேன். விஜயுடைய பிரச்சாரம் இல்ல, விஜயால் கொஞ்சம் கிறிஸ்துவ ஓட்டுகளையோ மற்ற ஓட்டுகளையோ கொஞ்சம் பிரிக்க முடியும். அவர்தான் இந்த பிரிவினை வேலையை அவர் முழுக்க திமுகவினுடைய ஓட்டுகளை பிரிப்பார் என்று சொன்னால் அது இவர்களுக்கு நல்லது. அது அதிமுகவுக்கு தான் நல்லது. இவர் முழுக்க பிரிப்பாரா என்று சொல்ல முடியாது. முஸ்லிம்கள் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த இது ஒட்டி கொண்டிருப்பது போல மோடிக்கு எதிர்ப்பானவர்கள் எல்லாம் தங்களுக்கு இசைவானவர்கள் என்ற ஒரு கொள்கையை தவிர, நான் சொல்லுகிறேன், நீ பாராளுமன்ற தேர்தலில் மோடி மறுபடியும் வரக்கூடாது என்பதற்காக எதிர்ப்பு அணியோடு ஒட்டி கொண்டிருப்பது என்பது நியாயமானது. என்ற எல்லா சட்டங்களையும், வக்ஃபோர்டு சட்டத்திலிருந்து முத்தலாக் சட்டத்திலிருந்து எல்லா சட்டங்களும் மேலே தான் போடுகிறார். ஆகவே எதிராளியை அணைத்துக் கொள்வது என்பது சரியானது. ஆனால் இப்பொழுது நடக்கின்ற தேர்தல் மாநில தேர்தல். இதிலே அதிமுக கூட்டணி வந்தால் நல்லதா, இருப்பதில் குறைவான குற்றமுடையதா, அல்லது திமுக கூட்டணி வந்தால் நல்லதா என்று தனித்து சிந்திக்காமல், இப்பொழுதும் இந்த பிஜேபி ஒட்டி கொண்டிருக்கிற கட்சியெல்லாம் எதிரியாக நினைத்தால் பிஜேபி ஆட்சிக்கு வரப்போவதும் இல்லை, ஆட்சியில் பங்கேற்க போவதும் இல்லை என்று அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். இடங்களை பகிர்ந்து கொள்வது வாக்குகள் பிரியக்கூடாது என்பதற்காகத்தானே தவிர, பிஜேபி கூட்டணி நாங்கள் தனித்துத்தான் ஆட்சி அமைப்போம், அதிமுக தனித்துத்தான் ஆட்சி அமைக்கும், இதிலே பிஜேபி ஆட்சியில் பங்கு பெறாது, போதுமான இடங்களை எங்கள் கொடுக்கவும் மாட்டோம் அவர்கள் கோருவதற்கு ஏற்ப என்று தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு பிஜேபி ஒரு வாளாக தொங்க போகிறது அதிமுகவுக்கு. இப்பொழுது இந்த 2 ஆட்சியில் கெடுபிடிகள் குறைவான ஆட்சி எது, துயரம் குறைவான ஆட்சி எது? அப்படி சிந்தி. நீ நினைக்கிற மாதிரியே அப்படி சிந்திக்கலையே. கண்ணை மூடிக்கொண்டு திமுகவுக்கு வாக்களிப்பது என்று சொன்னால் திமுகவின் இந்த எல்லா தீமைகளும் மலை போல் வளரும். இந்த தீமைகள் முன்னையும் பாதிக்கும். என்னென்ன தவறுகளெல்லாம் இந்த ஆட்சி செய்கிறதோ அவ்வளவு தவறுகளும் முஸ்லிம்களையும் பாதிக்கும். இதிலே உனக்கு மதத்தையே நசுக்கி விடுவார்களோ என்ற அச்சம் இருக்கிறது மோடி ஆட்சிக்கு எதிராக வாக்களிப்பதற்கு. இதில் என்ன இருக்கிறது? எடப்பாடி தனியாக தான் ஆட்சிக்கு வரப்போகிறார். நாம் எடப்பாடியை ஆதரிப்பது ஒன்றுமில்லாமல் யாரையோ ஆதரித்து வீணாய் போய் மறுபடியும் திமுக வெற்றி பெறும். அல்லது திமுகவுக்கு நீங்கள் வேறு நேரடியாக காரணங்களே இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு வாக்களிக்கின்ற முறை அந்த திமுகவினுடைய எல்லா தீமைகளையும் நீங்கள் ஆதரிப்பது போன்றது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. மாநில தேர்தலில்
ஆகவே மாற்றி சிந்திப்பதற்கு முஸ்லிம்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இப்படி மொத்தமாக முஸ்லிம்கள் ஒருவருக்கு ஓட்டு போடுவது, அவருக்கு கிறிஸ்துவர்கள் ஒரு பக்கம் ஓட்டு போடுவது, தாழ்த்தப்பட்டவர்கள் இவருக்கு தான், இப்படியே போனால் கடைசியில ஆட்சியினுடைய தரத்தை சீர்தூக்கி வாக்களிப்பது என்கின்ற முறையே போய்விடும். இந்த ஜனநாயகம் என்பது கமிட்டட் ஓட்ஸ் ஒவ்வொரு கட்சிக்கும் வைத்துக் கொண்டால் பிறகு அணியை மாற்றிக்கொண்டு வெற்றி பெற்று விடலாம். பிறகு அவன் செய்கிற இந்த கொள்ளையடிக்கிற காரியத்தை காலகாலத்துக்கு செய்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் நமக்கு தான் கமிட்டட் ஓட்ஸ் இருக்கிறதே. ஒவ்வொரு மனிதனும் தான் பாதிக்கப்படுகின்ற போது நல்ல மருத்துவ வசதி கிடைக்கவில்லை, நல்ல கல்வி நமக்கு கிடைக்கவில்லை, இவனுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக நம்முடைய அரசின் மூலம் கிடைக்க வேண்டிய பாதுகாப்புகள் ஊழியர்களுக்கு கிடைப்பதில்லை, இவனுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் சும்மா சமூக ஒதுக்கீடு கொள்கை என்று பேசுகிறானே தவிர எல்லாவற்றையும் கான்ட்ராக்ட் ஆட்சியில் சமூக ஒதுக்கீட்டு கொள்கைக்கு என்ன இடம் இருக்கிறது? இப்படி சிந்திக்காமல் எல்லாவற்றிலும் சரி இவனுக்கு நாம் கமிட்டட் ஓட்ஸ் முஸ்லிம்ஸ், இவனுக்கு நாம் கமிட்டட், இப்படியே போனால் நல்ல ஆட்சியை எந்த காலத்திலும் பெற முடியாது. திருட்டு கூட்டங்கள் பெருகி கொண்டுதான் இருக்கும். தர்மபுரியில் சீமான் மலைகளின் மாநாடை நடத்துகிறார். ஏற்கனவே மரங்களின் மாநாடு முடிஞ்சிச்சு, இப்போ மலைகளின் மாநாடு. உங்களுடைய பார்வை? இந்த மாதிரி நான் வாழ்க்கையில இவ்வளவு கிறுக்கனை நான் வாழ்க்கையில பார்த்தது, இவ்வளவு கிறுக்கனை நான் அரசியல் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. இவ்வளவு கீழாயிருச்சு தமிழ்நாட்டு அரசியல். எவ்வளவு ராஜாஜி மாதிரி நினைத்து பார்க்க முடியாத பேரறிஞர்கள் இவன் ஆண்ட முறை மற்றவற்றை எல்லாம் ஒரு 500 ஆண்டுகளுக்கு சிந்தித்து பேச வேண்டும் என்கின்ற நிலை போய் இந்த அரசியல்வாதி கடைசியில சீமான் நிலைக்கு இறங்கி விட்டார். ஆடுகளுக்கு மாநாடு, மாடுகளுக்கு மாநாடு, மலைகளுக்கு மாநாடு, ஆறுகளுக்கு நதிகளுக்கு இப்படியே போய் கொண்டிருந்தால் நான் சொல்லுகிறேன், மாநாடு யாருக்கு நடத்துகிறோம்? நெசவாளர்கள் மாநாடு நடத்துகிறோம். நெசவாளர்கள் அழுத்தப்படுகிறார்கள், இன்னமும் ஏழ்மையிலேயே இருக்கிறார்கள். எவ்வளவு முயன்றாலும் 300 ரூபாய்க்கு மேல் அவர்களால் சம்பாதிக்க முடியவில்லை. அதற்கு 12 மணி நேரம் குடும்பத்தோடு சேர்ந்து நூலை பிரிக்கிறார்கள், தறி அடிக்கிறார்கள். இவ்வளவு ஒரு குடும்பமே பாடுபட்டு ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு 500-600 ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்க முடியவில்லை என்று சொன்னால், கடைசியிலே தங்களுடைய சிறுநீரகங்களை விற்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் தான் ஆளாகிறார்கள் என்று சொன்னால், அவர்களை கூட்டி வைத்து மாநாடு ஓட்டி உங்களுடைய துயரங்கள் இவ்வளவு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை முதலில் ஒழிப்போம், உன்னுடைய வருவாயை கூட்டுவோம் என்று சொல்வது அவனுக்கும் புரியும். அவன் மாற்றி வாக்களிப்பதற்கு அது நீ மலைகளுக்கு மாநாடு நடத்தி அதுக்கு என்ன புரியும்? அது அகரணை பொருள். ஆடும் அப்படித்தான். ஆனா ஆட்டுக்கு 5 அறிவு இருக்கு, மலைக்கு ஒரு அறிவும் இல்லை. மாட்டுக்கு 5 அறிவு இருக்கு, கத்த தெரியும், தேனம் வந்தா எல்லாம் உணர்த்த தெரியும். அதுகளுக்கு போய் மாநாடு நடத்துகிற உனக்கு நாங்கள் நன்மை செய்வோம் என்று சொன்னால் என்ன? இயேசு ரொம்ப தன்னை மெய்ப்பன் என்று சொல்லிக் கொள்வார். அந்த மெய்ப்பன் என்று சொல்லிக் கொள்வதை செயலில் காட்டுவாரே தவிர, அந்த ஆட்டுக்குட்டிகளை தூக்கி ஆடுகள் நல்ல மெய்ப்பனால் தான் வழி நடத்த முடியும் என்று சொல்வார். நல்ல மெய்ப்பனை ஆடுகள் அடையாளம் தெரிந்து கொள்ளும் என்று சொல்வார். அந்த அன்பு நீ இந்த ஆடுகளுக்கு பேசி மாடுகளுக்கு பேசி என்ன நீ செய்ய போகிறாய்? உனக்கு தீவனம் தருகிறேன், உனக்கு புண்ணாக்கு போடுகிறேன், இது உனக்கு கழுநீர் தண்ணி வைக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு புரியுமா? இதை நாம் நம்முடைய மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஆடு மாடுகளை வதைக்காதீர்கள். மலை வளம்தான் ஒரு நாட்டினுடைய பெரிய வளம். அந்த கேடு செய்கின்றவனை விட்டு இவனை ஒழிப்பதற்கு பேசாமல் அதுகளுக்கு போய் பேசினால் அதுகளுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறேன். அதாவது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக பேசுவதாக சொல்லுகிறார். அதனுடைய முக்கியத்துவத்தை யாருக்கு உணர்த்த வேண்டும் என்றால் பெருவாரி மக்களுக்கு உணர்த்தி இவற்றையெல்லாம் அழிக்கின்ற மனிதர்களை அழிக்க வேண்டும். மலையை அழிக்கிறார்கள், மலை வளத்தை அழிக்கிறார்கள். நம்முடைய அரசு அதில் பெரும் பங்கு வகிக்கிறது. ஆகவே ஆடுகளை வெட்டாதே, மாடுகளை துன்புறுத்தாதே, இப்படியெல்லாம் பேசி மலைகளை பாதுகாக்க வேண்டும். அது நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக. ஆக தீங்கு செய்கின்றவனை நாம் அகற்ற வேண்டும், சட்டத்தின் மூலம் அகற்ற வேண்டும் என்று நாம் பேச வேண்டியது மக்களுக்கா? நாம் பேச வேண்டியது மலைக்கா? போய் மலையில் பேசினால் எதிரொலிக்கும், வேற ஒன்றும் அது நீனே திருப்பி கேட்டுக்கொள்ளலாம். ரொம்ப அதாவது இவ்வளவு கீழான ஒரு அறிவு படைத்த ஒரு ஆளை நான் அரசியல்ல பார்த்ததே கிடையாது. இப்படி உணர்வது, அதையும் மக்கள் கேட்டுக்கொண்டு அதற்கு 8% ஓட்டு போட்டவனை பற்றி தான் எனக்கு பல சமயங்களில் கோபம் வரும். இந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மலைக்கும் மாநாடு நடத்துகிறேன் என்று சொல்றான், இவனுக்கு போய் 8% ஓட்டு போடுகிறார்களே. அது ஒன்று, இந்த ஆள் இப்பொழுது இவர் செயல்படுவது திமுகவினுடைய கையாளாகத்தான் செயல்படுகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் விஜயை கலைப்பதற்கும் விஜயை சீரழிப்பதற்கும் நான் சொல்லுகிறேன். நானும் கூட நான் விஜய் வெற்றி பெறக்கூடாது என்று சொல்லுகின்றவன் இல்லை.
திமுக ஆட்சியை போக்க முடியும் என்றால் எனக்கு முழு சம்மதம். ஆனால் உன்னுடைய செயல்கள் மற்றவை எல்லாம் போக்குகின்ற வண்ணம் அந்த பேச்சு மற்றவை எல்லாம் அமைய வேண்டும், மக்களிடம் போய் சேர வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். தவிர வசனகர்த்தாவை மாற்றினால் இன்னும் கொஞ்சம் கூட மக்களுக்கு போகும் என்று நான் சொல்வது உனக்கு எதிர்ப்பானது அல்ல. தகுதியான மனிதர்களை வைத்து கொண்டு இதை நடத்து என்று சொல்வதற்காக. ஆனால் இந்த சீமானெல்லாம் நோக்கமே விஜய் ஒவ்வொரு காலத்திலும், ஒரு காலத்தில் ஜெயலலிதா கையில் இருந்தார் திமுகவை ஒழிப்பதற்கு. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொன்னார். இப்பொழுது திமுகவினுடைய கையில் இருக்கிறார் விஜயை ஒழிப்பதற்கு. இப்படியே அரசியல் நடந்தால் இவர்களுக்கு புரிய வைத்து நாம் அந்த இடத்தை அடைவது என்பது ரொம்ப இப்பொழுது நம்ம எதிர்நிலையிலிருந்து பேசுவது போல ஒரு நிலைமை எதிர்கட்சியாக இருக்கிறோம் ராஜாஜிக்கு ஏற்படவில்லை, ஜீவானந்தத்துக்கு ஏற்படவில்லை. அவர்களெல்லாம் தொழிலாளிகள், அவர்களுடைய நலன்கள், அதுக்கு போராடுகிறேன் என்பார்கள், போராட்டம் வைப்பார்கள். எவனாவது ஆடு மாடுக்கு எந்த ஜீவானந்தம் கல்யாண சுந்தரமாவது மாநாடு நடத்தியிருக்கிறார்கள்? இதுவரையிலும் எவனுக்குமே புரியவில்லையாக்கும், இவருக்கு தான் புரிந்திருக்கிறதா? இதுவரையிலும் ஒரு 50-75 ஆண்டு கால இந்திய அரசியல் வாழ்வில் ஒரு தலைவனாவது, ஒரு 3500 கட்சி இருந்திருக்கும், ஒரு தலைவனாவது ஆடு மாடுக்கு பேசுகிறேன் என்று பேசியது இல்லை. ஆடு மாடுக்கு பேச வேண்டும், வள்ளலார் பேசினார். அப்படியெல்லவா பேச வேண்டும் நீ? ஆடு மாடுகள் அறிவு இருந்து கால்களுக்கு பதிலாக கை இருந்தால் வள்ளலாரை தான் தொழும். அவர்கள் அதற்காகத்தான் பேசினார். அவர்களிடம் மாடுகளிடம் போய் பேசவில்லை, மனிதர்களிடம் பேசினார். வெட்டாதே உண்ணாதே என்று மனிதர்களிடம் பேசினார். புரிந்து செய்கிறாய் நீ அரசியல்? எல்லாரையும் கேட்கிறவனையெல்லாம் கிறுக்கனாக்குகின்ற இந்த அரசியலை ரொம்ப கொடுமையான அரசியல். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார்.